காலையில் எழுந்தால் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி தீர்கிற அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உறவுகளே. நாங்கள் அடுத்தவர்களுடைய புறங்களை பேசி தீர்வதற்கு பதிலாக அந்த நேரத்திலே நன்மையான விடயங்கள், நன்மையான திக்ர்களை செய்வதன் மூலமாக எங்களுடைய தரஜாக்கள் உயர்கிறது என்ற சிந்தனை இல்லாமல் அடுத்தவர்களை பற்றி குறைகளை பேசிக்கொண்டு அவர்களை பற்றிய எண்ணங்களை, நாங்கள் தப்பான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்திலேயே பதிய வைத்து நாங்கள் தேவையில்லாத விடயங்களிலே எங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் வீணான நிலையாக சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் மறந்துவிட்டோம் சகோதரர்களே. நாங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை யார் சொல்லுகிறாரோ அவர் சுவர்க்கம் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா. எங்களுடைய நேரங்களை எல்லாம் அடுத்தவர்களை குறை கூறுவதிலே கடத்திக் கொண்டிருக்கிறோமே. நாளைக்கு மறுமை நாளிலே வயல் என்ற நரகம் இருக்குகிறது என்பதை மறந்து தன்னுடைய நன்மைகளை இழந்து தன்னுடைய நன்மைகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அடுத்தவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத விடயங்களை எல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே. ஒவ்வொருவரும் சிந்திக்க கூடாதா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறானே, இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் கபருடைய வாழ்க்கை இருக்குகிறது, கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மஹ்ஷருடைய மைதானம், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக நானும் நீங்களும் எதை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.